வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாம இந்த செகண்ட் சாப்டரோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு காமனாக இருக்கிற அந்த 5 சாப்டர்ஸ் ஓவர். இதுக்கப்புறம் இருக்கிறதுல உங்களுக்கு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் CPU. வேர்ட் லென்த். How many bytes does 1 kilobyte contain? 1024. Expansion for ASCII வந்து American Standard Code for Information Interchange. 2 power 50 is referred as, so 2 power 50 என்றது பீட்டா. பைனரி கோட் டெசிமலுக்கு 64. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 0 1 ஆக்கணும், 1 0 ஆக்கணும். ஆகிட்டா முடிஞ்சது வேலை. which amongst this is not an octal number? Na 8 வந்தாலே அது octal number கிடையாது, because octal number starts from 0 to 7 வரைக்கும் தான். அப்போ இதுதான் வந்து not an octal number. what is data? ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கைடு வந்து வாங்கிட்டீங்கன்னா நல்லது. ஸோ சூறாவில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் கைடு. மோஸ்ட்லி அதில் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே மைல்டாக சேஞ்சஸ் நடந்திருக்கும், பிகாஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 20% மிஞ்சி போனால் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த கைடில் இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, மற்றபடி இந்த கைடில் இல்லாதது இந்த புக்கில் ஏதாவது சம்திங் கொஷின் இருந்ததுன்னா அதை புக்கில் சர்ச் பண்ணி கிடச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி, வாட் இஸ் டேட்டா? ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. The term data comes from the word datum, which means a raw fact. The data is a fact about people, places or some objects. ஸோ இந்த ஒரு பேராகிராஃபு, இந்த சின்ன பேராகிராஃப் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க, இது வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லைக் நம்பர், ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் புக்கை கையில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கையோட. நெக்ஸ்ட்டு ரைட் தி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். பேஜ் நம்பர் 23ல் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடுன்னு சொல்லிட்டு இந்த 3 பாயிண்ட். தேர்ட் வந்து சம்மு 46 என்ற டெசிமல் டு பைனரின்னு சொல்லிட்டு. we cannot find ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் 28 ஸ்டேட் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸாக கண்டுபிடிப்போம். அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம்? we cannot find ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் 28 because it is a positive number. அவ்வளோதான், because it is a positive number அப்படி எழுதினாலே போதும், முடிஞ்சு போச்சு. list the encoding systems that represents characters in memory. இந்த 5 தான். ஸோ ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 25ல் இருக்குது இந்த 5. வாட் இஸ் ரேடிக்ஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம்? பேஜ் நம்பர் 16ல் இதிலேருந்து ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஈச் நம்பர் சிஸ்டம். ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த ஜென்ரல் ஐடியா பிஹைண்ட் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். இது வரைக்கும் இதை ஃபஸ்ட்டு பாயிண்டாக வச்சுட்டு இதை கூட செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஈச் நம்பர் சிஸ்டம் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபைட் பை இட்ஸ் பேஸ் வேல்யூ ஆர் ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் அ நோட் ஆன் பைனரி நம்பர் சிஸ்டம். பேஜ் நம்பர் 16ல் இருக்குது பைனரி நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக அப்படியே there are only 2 digits அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குதான் இங்கே. அதுலேருந்து எக்ஸாம்பிள் வரைக்குமே. ஸோ ஃபுல்லாக இதிலே LSB MSB வந்துடுது. ஸோ LSB MSB என்னென்னு கேட்டாலும் இதுலேருந்து நீங்கள் எழுதிடலாம் ஈஸியாக. எது கேட்டாலும் கண்டிப்பாக இது வரைஞ்சிடணும். இது வரைஞ்சி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு தான் LSBக்கு MSBக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் 150 இன்ட்டு பைனரி. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், LCM மெத்தடில் பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பைனரி கண்டுபிடிச்ச நம்பரை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ISCIஐயும் இதுவும் ஓப்பன் கொஷின் தான், ஈஸியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. ISCII பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே எழுத வேண்டியதான். இது அடிஷன். நெக்ஸ்ட்டு ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. இது அப்படியே ஓப்பன் கொஷின் தான் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு சைடிங்கே கொடுத்துருப்பாங்க இதை. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. இது சம்மு, இதுவும் சம்மு தான், இதுவும் சம்மு தான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்ட் 2 இருக்குது உங்களுக்கு, பூலியன் அல்ஜீப்ரான்னு சொல்லிட்டு. இதில் எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பூலியன் அல்ஜீப்ரா இஸ் அ மேத்தமேட்டிக்கல் டிசிப்ளின் தட் இஸ் யூஸ்டு ஃபார் டிசைனிங் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் இன் அ டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இந்த டிவி வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடும்போது கேசட் போட்டு விளையாடுவோம். பார்த்து சிப்பு மாதிரி இருக்கும், பார்த்தோன்னா பச்சை கலரில் இருக்கும். அதில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், லைன்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்கும். ஸோ அது எல்லாமே என்னதுன்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது அட்வான்ஸ்டு லெவலு.
உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ப்பா இப்போ சாப்டரில். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் பொருளை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இந்த மாதிரி க்ரீன் கலர் போர்டு இருக்கும், அதில் கேட்ஸ் இருக்கும், சிப்ஸ் இருக்கும், ஐசி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். Introduction. Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computer. It describes the relation between inputs and outputs of a digital circuit. ஸோ எந்த இன்புட் கொடுத்தா அந்த கேட் வழியாக போகும்போது அது என்ன ப்ராசஸ் ஆகி என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குதுன்ற மாதிரிலாம் பார்ப்போன்றாங்க. The name Boolean algebra has been given in honor of an English mathematician, George Boole, who proposed the basic principles of this algebra. ஸோ இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள். இப்போ Boolean algebra அப்படின்னா இந்த ட்ரூத் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. எஸ் ஆர் நோ, இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 and 1 இதில் தான் இருக்கும். இந்த சாப்டர் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாஜிக்கல் வேரியபிள்னு சொல்கிறாங்க, ஆர் பைனரி வேல்யூடு வேரியபிள்ஸ், ஆர் பூலியன் வேரியபிள்ஸ்னு சொல்கிறாங்க இந்த 1 and 0. சரி, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு +2லேயும் வரும்பா. ஸோ லாஜிக்கல் அப்படின்னாலே அண்ட் ஆர் நாட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசில் டக்குன்னு வந்துடணும். ஸோ இதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னாலே அண்ட் ஆர் நாட், இது மூணுமே நம்ம கேட்டால் பார்ப்போம், சிம்பிள்ஸாகவும் பார்ப்போம். விச் ஆர் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் பை டாட். அண்ட்னா டாட்டு, ப்ளஸ் வந்தால் அது வந்து ஆறு, அதே சமயம் நாட்டுக்கு வந்து பார் சிம்பிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை அப்பாஸ்ட்ரஃபி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் ரெப்ரசன்ஸ் ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லாஜிக்கல் வேரியபிள்ஸ். இப்போ 0, 0, 1, 1 அந்த மாதிரிலாம் பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போது இருங்க. இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கா, இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி ஒய்ன்றது அவுட்புட். ஸோ ஏக்கு பாசிபிள் வேல்யூஸ், அதாவது ஏபியில் காம்பினேஷன் வந்து இந்த 0, 1 காம்பினேஷனில் எத்தனை பாசிபிள் வேல்யூஸ்னு பார்த்தோன்னா 4 காம்பினேஷன்ஸ் தான். அதுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி போடலாம், 2 0 2 1, 1 0 1 1, 1 0 1 1 போட்டாங்கன்னா இதுதான் பாசிபிள் வேல்யூஸ் ஃபார் ஏ அண்ட் பி அந்த காம்பினேஷனில். அப்போ 0 1 0 வந்ததுன்னா 0 தான் வரும், 0 1 வந்தாலும் 0 தான் வரும். இது இன்ட்டுன்ற மாதிரி டாட் வந்தாலே மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 0 இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இப்போ 1 × 1 1. அதே மாதிரி இப்போ ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா அதே மாதிரி 2 0 2 1, 1 0 1 1, 1 0 1 1. இப்போ ப்ளஸ்ன்னு மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 1 வந்தாலே அது 1 வந்துடுவாங்க. 0 + 1, 1 + 0, 1 + 1 எதுனாலும் அங்கே கண்டிப்பாக 1 வந்துடும். 0 வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இது ஆர் ஆப்ரேட்டர். நாட்னா ரெண்டே விஷயம் தான் இருக்கும். இது இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. 0 அப்படின்னா இல்லை 1, 1 இல்லை 0 அப்படின்ற மாதிரி மாறி வரும். அந்த இன்வர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு NAND ஆப்ரேட்டர். NAND இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் AND. NAND இதோட காம்பினேஷன் நாட்டு அண்ட் AND ரெண்டுத்தோட காம்பினேஷன் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போது இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க, அது பேர் ஓவர் பார் சிம்பிள்னு சொல்லுவாங்கப்பா. ஓவர் பார்னால் மேலே ஒரு பார் கிழிச்சிருப்பாங்க. இப்போ NANDனா நம்மளுக்கு, ANDனா நம்மளுக்கு தெரியும், டாட் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். அப்போ NANDனா நாட் ANDன்ற மாதிரி அர்த்தம். நாட்னாலே மேலே அந்த ஓவர் பார் வந்துடும், இங்கேயும் டாட் வந்துடும் ANDக்கு. அப்போ இது ரெண்டு சேர்ந்து வந்தால் அது NAND. அப்போ NANDனா AND இருக்குது பார்த்தீங்களா, இந்த AND பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது ANDனா என்னென்னு பார்த்தோம், டாட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி பார்த்தோம். ஸோ ஒரு 0 வந்துட்டாலும் 0 வந்துடும் சொல்லிட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணோன்னா NANDப்பா. இப்போ ANDக்கு வந்து 0 0 1னா அப்போ என்ன இருக்கும், NANDக்கு 1 1 0 அப்படின்னு இருக்கும். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கணும். A and B. ஸோ நாட் ஆஃப் A and B அப்படின்ற மாதிரி A and B கண்டுபிடிச்சிடுறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெர்ஸ் பண்ணுறோம். நார் ஆப்ரேட்டர்னால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்கம்மா, ப்ளஸ் வரணும் இங்கே. ஏன்னா ஆர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம ப்ளஸ் போடுவோம். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ். இதுக்கு மேலே ஓவர் பார் வரணும். இதுக்கு என்ன வரும், அப்போது இங்கே என்ன இருக்குது, 0 1 1, அப்போ 1 0 0ன்னு இருக்கும். சிம்பிள். ஸோ பேசிக் லாஜிக் கேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க இங்கே. A gate is a basic electronic circuit which operates on one or more signals to produce an output signal. அதாவது ஒரு சிக்னலாகவும் இருக்கலாம் அவுட்புட் போகிறதுக்கு. ஸோ இது நாட் கேட் வழியாக போச்சுன்னா 0வாக அனுப்பினோன்னா நம்ம அவுட்புட் 1ஆக வரும், 1 அனுப்பினோன்னா 0வாக வரும். இதே மாதிரி 2 இருக்கும், 2 இன்புட் இருக்கும், அதை ஒரு கேட் வழியாக போய் அவுட்புட் வழியாக 1ஆக வரும். அதான் இங்கே சொல்கிறாங்க. There are 3 fundamental gates, namely AND, OR and NOT. அப்போ ஃபண்டமெண்டல் கேட்ஸ் இது இந்த AND, OR, NOT தான். தி அதர் லாஜிக் கேட்ஸ் லைக் NAND, NOR, XOR, XNOR இது எல்லாமே டிரைவ்டு கேட்ஸ். இது ரொம்ப முக்கியம்பா.
இந்த NAND NOR XOR XNOR வந்து டிரைவ்டு கேட்ஸ். ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வந்து இந்த 3. அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ இருக்குது, எத்தனை கேட்ஸ் இப்போ இந்த சாப்டரில் பார்க்குறோம்? 7 கேட்ஸ் பார்க்குறோம். இதில் ஒரு 3, இதில் ஒரு 4. ஸோ டோட்டலி 7 கேட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல், நெக்ஸ்ட் 4 வந்து டிரைவ்டு கேட்ஸ். இதில் NAND அண்ட் NOR வந்து யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் கேன் பி ரியலைஸ்டு த்ரூ தெம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் AND கேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு D மாதிரி இருக்கும்ப்பா, சரியா? OR கேட் வந்து இந்த மாதிரி மீனோட தலை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ AND கேட் எப்படி, இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள்ஸ் பார்த்தோம். ANDனா டாட்டு, ஆர்னா ப்ளஸ்ஸு, நாட்டுனா மேலே ஓவர் பார்னு சொல்லிட்டு. ANDனா இந்த மாதிரி D இருக்கும். ANDோட எப்படி முடியுது? ANDன்னு முடியுதா? இந்த D மாதிரி இருக்குது பாருங்கள், இது பார்க்கறதுக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மீனோட தலை. ஆறுன்றது மீனோட தலை மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறு தமிழ் ஆறுனது ஆறு, தண்ணி இருக்கும்ல ஆறு, ஆற்றுல என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மீனோட தலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாட் கேட்டுன்னா ஸோ ஒரு எண் இப்படி போடுவோம்ல, அந்த மேலே இப்படி போதில் அதை கீழே இறக்கி இந்த மாதிரி இதிலே ஜாயின் பண்ணி விட்டோன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பபுள் சிம்பிள் போடணும். ஸோ நாட்டில் ஓ இருக்கா, அது மாதிரி நீங்களும் இங்கே போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து என்ன பண்ணோம், எண்ணெய் இப்படி இருக்கிற எண்ணெய் இப்படி திருப்பி விட்டோம், பக்கத்தில் என்ன இருக்குது? ஓ இருக்குது, அந்த ஓ இங்கே போடுற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஸோ ஏ விட்டிங்கன்னா அதோட இன்வர்ஸாக வெளியே வரும். 0 விட்டோன்னா 1 வரும், 1 விட்டோன்னா 0 வரும். நார் கொடுத்துருக்காங்க. நார் அப்படின்னா நாட் ஆர்னு அர்த்தம். அது ஆர் கிடையாதுன்ற மாதிரி. நாட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு நார். அப்போ ஆர்னால் என்ன நம்மளுக்கு தெரியும்? ஆற்றுல மீன் சொன்னா, ஸோ மீன் தலை மாதிரி வந்துடுச்சா, அதுக்கப்புறம் நாட் வரும் இங்கே. ஸோ இது ரெண்டு சேர்த்து போட்டால் அது நார். ஃபஸ்ட்டு A + Bன்னு வருது, வெளியே வரும்போது இந்த நாட்டை தாண்டி வரும்போது A + B த ஹோல் பார்ன்ற மாதிரி வந்துடுது. இன்வர்ஸ் ஆஃப் A + Bன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்புட் பார்த்தோன்னா நார் கேட்டோட இன்புட் அப்படி எப்படி வரும்? எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூஸ் வந்து ABன்னு போட்டிங்கன்னா 2 0 2 1, 1 0 1 1, 1 0 1 1 அப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிங்க. அந்த ஆரை கண்டுபிடிச்சி ரஃபாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார் கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு டேபிள் இருக்குதுப்பா. ஸோ பேஜ் நம்பர் 39 இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேபுலர் காலம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து XOR XNOR. XNORக்கு மட்டும் இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்கப்பா. இது ப்ளஸ் போடக்கூடாது, உள்ள இந்த பபுள் மாதிரி போட்டு, அதாவது ஓ மாதிரி போட்டு உள்ளே டாட் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து XNOR. உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க புக்கில், பிரிண்டிங் மிஸ்டேக். இப்போ இதில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் பாருங்கள், 2 0 2 1, 1 0 1 1 தான் இருக்கும் எல்லாத்துக்கும். நாட்டுக்கு மட்டும் ஒரு வேல்யூன்றதால 0னா 1, 1 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 0 0 1 1, 0 0 1 1, அப்புறம் 0 0 1 அந்த மாதிரி தான் இருக்கும். கொண்டு வர வேல்யூன்னு பார்த்தோன்னா 0 0 இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னல 0 வந்துடும். ஸோ A + Bனா ஒரு 1 வந்தாலும் 1 தான் வரும். இது நாட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 0னா 1, 1னா 0. இப்போ NANDனா இதில் இருக்கிறத அப்படியே மாற்றி வரும். நார்னா இதில் இருக்கிறத அப்படியே தலைக்கீழாக உல்ட்டாவாக வரும். நெக்ஸ்ட்டு XORனு ஒன்று இருக்குது. ஸோ இந்த XOR எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்போம். XOR கேட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே முதல்ல உங்களுக்கு எது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். A பார் B ப்ளஸ் AB பார். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சு ஃபார்முலா மாதிரி பார்த்து A பார் B ப்ளஸ் AB பார். அப்போ நம்ம ABன்னு 2 இன்புட் கொடுக்குறோமா, A பார் Bன்னு இருக்கா இங்கே. அப்போ இதுலேருந்து இங்கே போகும்போது A பார்னு என்னது நாட்டு வந்துடுமா இங்கே. ஸோ அதுலேருந்து ஒன்று போகும். அதுக்கடுத்து இந்த பியிலேருந்து நார்மல் B ஒன்று போகும். அப்போ A பார் B. இது எதில் ஜாயின் பண்ணுறாங்க? AND கேட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த AND கேட். நெக்ஸ்ட்டு AB பார். அப்போ ஏலேருந்து ஒன்று நார்மலாக வரும். இப்போ இங்கே நம்பர்ந்து எடுத்தோன்னா அது A பார் எடுப்பா. இதுக்கு முன்னாடி எடுக்கணும். அப்போ தான் இது வெறும் A. அப்போ இந்த A இங்கே வந்துடுது, இங்கே B பார் வந்துடுது. அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது இங்கே இருக்குது டாட். இந்த டாட்டுக்கான அர்த்தம் தான் இந்த கேட். இது மொத்தமாகவே எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம்? ஆர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். அதனால் இது ரெண்டுத்தையும் இப்படி போட்டு ஜாயின் பண்ணி ஆர் மூலிமா வெளியே வருது. இதுதான் XOR. அப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இது 0 விட்டுனா இங்கே வரும்போது என்ன ஆகுது? அது 0 1 ஆகிடும். அதுக்கு அடுத்தது B இருக்கா, B வந்து என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அப்போ 1
டாட் ஜீரோ என்னது நம்மளுக்கு 0. அதுதான் இதோட ஆன்சர். அப்போ அதே மாதிரி இதை பண்ணால் இதுக்கு ஒரு ஆன்சர் வருமா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்படி போட்டு வர்றது தான் என்னென்னா இந்த எக்ஸ்ஆர் ட்ரூத் டேபிள்ப்பா. இந்த 0110ன்றது இப்போ எக்ஸ்நார்னு என்னென்னா இங்கே வந்துடுதுல, இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணோன்னா எக்ஸ்நார் வந்துடும். இப்போ இங்கே 0110னா 1001 முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அது உள்ள இன்டர்னலாக என்ன ஆகுதப்போ இப்போ நான் மேலே காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த கேட்ஸ் வச்சு, அது மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான கேட்டுப்பா, இருக்கிறதுல சின்ன கேட் இது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதை வச்சு நீங்கள் பெரிய பெரிய கேட்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸ்நார்னா ஒன்றும் இல்லை, இதை போட்டு இந்த சிம்பிளை போட்டு முனையில் ஒரு பபுள் போட்டோன்னா அது எக்ஸ்நார் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை படிக்கணும், இந்த டேப்லெட் காலமாக கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த தியரம்ஸ் ஃபார்முலா மாதிரிப்பா, இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இது டிமார்கன்ஸு, இது கொஷினில் புக் பேக் கொஷினில் இருக்குது டிமார்கன்ஸ்னு சொல்லிட்டு. அசோசியேட்டிவும் பார்த்துக்கோங்க. a + b + c ஈக்குவல் டு a + b + c, a.b.c ஈக்குவல் டு a.b.c. ஸோ எல்லாமே கொஞ்சம் இந்த ரெண்டுமே இதில் முக்கியமாக இந்த பூலியன் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன இந்த தியரிட்டிக்கல் விஷயம்லாம் இந்த வீடியோ 2-3 தடவை கேளுங்க. கேட்டு அந்த கேட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். ஆக்சுவலாக கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல கான்செப்டை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக கவனித்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கணும். அந்த ஓரளவுக்கு புரிஞ்சதை திருப்பி யோசித்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். ஒரு நோட் எடுத்து அழகாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வரும். ஸோ இதோட இந்த சாப்டர் ஆக்சுவலாக ஓவர். ஸோ விச் இஸ் அ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட் விச் ஆப்ரேட்ஸ் ஆன் 1 or more சிக்னல்ஸ்னா கேட்ஸ். நெக்ஸ்ட் விச் கேட் இஸ் கால்ட் ஆஸ் லாஜிக்கல் இன்வெர்ட்டர்? நாட். சரிங்களா, அதான் லாஜிக்கல் இன்வெர்ட்டர். 0னா 1ன்னு மாற்றோம், 1னா 0ன்னு மாற்றோம், இன்வெர்ட் பண்ணிவிடும் அப்படியே. a + a ஈக்குவல் டு இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டேப்லெட் காலம் செக் பண்ணலாம். a + a ஈக்குவல் டு a இங்கே இருக்குது பாருங்கள். NAND இஸ் கால்ட் ஆஸ் யூனிவர்சல் கேட். ஆக்சுவலாக டிரைவ் கேட்ஸ்லேயே வரும், பட் தனித்துவமாக பார்த்தோம்னா இது யூனிவர்சல் கேட். NAND நாரும் யூனிவர்சல் கேட். NAND நார் XNOR டிரைவ்ட் கேட்ஸில் வரும். AND OR நாட் ஃபண்டமெண்டல் கேட்ஸில் வரும். இது எல்லாமே லாஜிக் கேட்ஸ். ஸோ இதுலேயே அர்த்தம் வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் யூனிவர்சல் கேட். வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா? இப்போ இந்த ட்ரூத் டேபிள் XOR கேட்டுக்கு அந்த டேப்லெட் காலமில் இருக்குது. ரைட் த அசோசியேட்டிவ் லாஸ் அதுக்கு மேலே இருக்க டேப்லெட் காலம் பார்த்தோம் பார்த்தீங்களா தியரம்ஸில் அதில் இருக்குது. டிரைவ்டு கேட்ஸ்னு எதுன்னு கேட்குறாங்க, வாட் ஆர் டிரைவ் கேட்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா அது 4 தான். ஸோ ரைட் ஷார்ட் நோட் ஆன NAND கேட்டுனா NAND கேட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுத வேண்டியதான் பாருங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனு, அதோட கேட்டு, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு போட வேண்டியதான். அந்த கேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரையும். இது முடிஞ்சு போச்சா? வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா? ஸோ இது பேஜ் நம்பர் ஸ்டார்டிங்கே இன்ட்ரடக்ஷன் தான் 32ல் இந்த ஃபஸ்ட் இது வரைக்கும் ஃபுல்லாக பூலியன் அல்ஜிப்ரா இஸ் மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து இது வரைக்கும். ஸோ 2 மார்க்ஸ் ஓவர் இது வரைக்கும். ரைட் த ட்ரூத் டேபிள் ஃபார் ஃபண்டமெண்டல் கேட்ஸ்பா. ஃபண்டமெண்டல் கேட்ஸோட ட்ரூத் டேபிள் மட்டும் கேட்குறாங்க. அப்போ AND OR நாட்டோட ட்ரூத் டேபிள்னா இது இதுதான் ட்ரூத் டேபிள். ஸோ AND OR நாட் இந்த 3தோட ட்ரூத் டேபிள் மட்டும் கேட்டால் இதை மட்டும் எழுதணும். அப்போ சைடிங் போட்டு அழகாக எழுதணும், சிம்பிள். ரைட் ஷார்ட் நோட் ஆன் XNOR கேட். எப்படி நீங்கள் இதில் எழுதுறீங்க NAND கேட், அதே மாதிரி XNOR பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாகவே எழுத வேண்டியதான். ரீசன் அவுட் வை த NAND and NOR ஆர் கால்டு யூனிவர்சல் கேட்ஸ். ஸோ ரீசன் கேட்டிருக்காங்க, இது 3 மார்க்கில் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே லைன் தான் இங்கே வருது. ஸோ இதுக்கு இவ்வளோ தான் இப்போ ரீசனு. NAND and NOR கேட்ஸ் ஆர் கால்டு யூனிவர்சல் கேட்ஸ் பிகாஸ் த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் கேன் பி ரியலைஸ்டு த்ரூ தெம். மோரோவர் இந்த மாதிரி சாப்டரில் பொறுத்த வரைக்கும் இதை கேட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் த டிமார்கன்ஸ்லான்னு சொல்லிட்டு. டிமார்கன்ஸ்லா எழுதிச்சா அது முடிஞ்சு போச்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், டிமார்கன்ஸ்லா. இதில் திரும்ப நான் சொல்லப்போனால் அந்த 2 டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. பக்காவாக தியரம்ஸ் ஒன்று, அது லாஜிக் கேட்ஸ் ஒன்று. அதுக்கடுத்து இந்த மாதிரி ட்ரூத் டேபிள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள். ஃபண்டமெண்டல் கேட்ஸ்னானது AND OR நாட்டு, அதோட எக்ஸ்பிரஷன் எப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ AND OR நாட்டுன்னு சொல்லிட்டு தனியாகவே உங்களுக்கு சைடிங் கொடுத்துருக்காங்களா, அதை ஃபுல்லாக எழுதிட்டு அதோட ட்ரூத் டேபிள் எழுதிடணும். அதுதான் அந்த AND OR நாட்டை பற்றி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் கீழே அதை அப்படியே ஃபுல்லாக எழுத வேண்டியதான். How AND OR can be realized using NAND and NOR கேட்னா
AND கேட் போட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுனா அது NAND ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் கைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டது கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட்டு லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த டிரைவ்ட் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள். ஸோ மொத்த சாப்டர் முடிகிறாங்க இங்கே இந்த 2 இதுலேயே. ஃபண்டமெண்டல் கேட்ஸ்னால் அந்த 3 கேட்ஸு, டிரைவ்ட் கேட்ஸ்னால் அந்த 4 கேட்ஸு, NAND NOR XOR XNOR அதோட எக்ஸ்பிரஷன் அதோட ட்ரூத் டேபிள் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு 60-70% வந்து இந்த டேப்லெட் காலம் படித்தாலே முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் இதை வச்சு கேட்குறாங்க, லாஸ்ட் 5 மார்க்கில் இந்த 4 வச்சு கேட்குறாங்க. முடிஞ்சு போச்சு இந்த சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 6th 7th 8th சாப்டர் அதெல்லாம் எது இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இனிமேட்டு ஸ்பீடாக தான்ப்பா போவோம். ஸோ டைம் இல்லை நம்மளுக்கு. எது முக்கியமோ அதை நல்லா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கடுத்து டைம் இருக்கும்போது நம்ம மீதி இருக்க பார்க்கலாம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.